தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் தனுகுரு விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்கன்னா நான் வீடியோ போட்டோன்னே பார்த்துடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு நம்ம டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்கலாம். இது பாசிப்பருப்பும் அரிசியும் போட்டு கஞ்சி வச்சு அது ஒரு கொள்ளு சட்னி தான். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கொள்ளு சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாங்க. கொள்ளு பருப்பு வச்சு இப்போ நான் இந்த அளவுக்கு இருக்கிற டம்ளரில் ஒரு 2 டம்ளர் எடுத்துருக்கணுங்க. 2 டம்ளர் பாசிப்பருப்பு, அதில் 1/2 டம்ளர் 2 டம்ளர் அரிசிங்க, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு. அதாவது அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு கணக்கு. நம்ம பாசிப்பருப்பு சுவை பிடிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட போட்டுக்கலாம். எடுத்து இதை நல்லா கழுவி வச்சுருக்கணுங்க. இப்போ இதை எப்படி தாளிச்சு விட்டு கஞ்சி வைக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சாச்சுங்க. வச்சு கொஞ்சோண்டு தேங்காய் நெய், ரெண்டில் எந்த வாசம் பிடிக்குமோ அதை ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க. அது 2 வாசம் பிடிக்காதவங்க ஆயில் கூட ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் ஊற்றி வச்சுங்க. ஒரு ஸ்பூனுக்கு மிளகு, ஒரு 1.5 ஸ்பூனாட்ட சீரகம் போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். இந்தளவுக்கு பொரிஞ்சு மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசி அதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி உள்ளே ஊற்றிடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்துட்டு உப்பு போட்டு விட்டாச்சுங்க. இப்போ இந்த விசில் வச்சு விட்ருவோம். தண்ணி இப்போ ஒரு 2.5 டம்ளர் வச்சுருக்கோம். அதுக்கு 5 to 5.25 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா குழைய வேக வச்சிடலாங்க. வேகட்டும். அதுக்கப்புறம் எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன். மூடி ஒரு 3 to 4 விசில் வரட்டுங்க. இப்போ கொள்ளு சட்னி அதுக்குள்ளே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, கொள்ளு சட்னிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தலாம். ஒரு 10 சின்ன வெங்காயங்க, ஒரு முழு பூண்டு, கேஸ் ட்ரபிள் இல்லைங்குள்ள, அதனால் பூண்டு முழுசு, கருகாப்பில் கொஞ்சங்க, தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் இருக்குங்க. 3 ஸ்பூன் குழம்பு கரண்டியில் 1 கரண்டி தேங்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ கொள்ளுப்பருப்பு சட்னிக்கு கொள்ளை நல்லா ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் கொள்ளு எடுத்துருக்குறேங்க. அது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இதில் நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வறுபடுட்டோம். நல்லா வெடித்து நல்லா மணம் வர்ற அளவுக்கு வறுக்கணுங்க. பாருங்கள், புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தேவைப்படுது. அதையும் இந்த வெங்காயத்து கூட பிச்சு போட்டுக்கலாம். இது கூட வணக்கிக்கலாம். இப்போ நல்லா கொள்ளு படப்படன்னு வெடித்து வணங்குதுங்க. நல்லா வெடிக்கு, இந்த மாதிரி வெடித்து கொள்ளே உப்புன மாதிரி ஆயிருங்க. நல்லா செவக்க வறுத்துடணும். பாருங்கள், படப்படன்னு வெடிக்குதா? வெடித்து உங்களுக்கு கொள்ளு அப்படியே உப்புன மாதிரி ஆயிரும். காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொள்ளு எப்படி இருந்தது, இப்போ கொள்ளெல்லாம் நல்லா உப்புன மாதிரி ஆயிடுச்சு. நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. சூப்பராக மணக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் செவக்க வறுக்கட்டுங்க. இந்தளவு வறுத்தாச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு வறுபடாது. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா டக்குன்னு வறுபட்டுருங்க. வெங்காயம், கருகாப்பில், புளி, பூண்டு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா வணங்குட்டுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லா வணங்கட்டும். வணங்கினோடனே காமிக்கிறேன். நல்லா செவக்க வந்துச்சு. தேங்காய் பூவை போட்டுருவோம். தேங்காய் பூவை போட்டு இந்தளவுக்கு வணக்கியாச்சு. இப்போ கொள்ளை இதில் போட்டு விட்ருவோம். போட்டு ஒரு நல்ல ஒரு வணக்கி ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும். இது உடனே செலவழிஞ்சிரும்னா நம்ம அப்படியே கலக்கிக்கலாம். இல்லை கொஞ்சம் லேட் ஆகும்னா நம்ம இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு மிச்சம் மட்டும் கலக்கிக்கலாம். கஞ்சிக்கு தேவையான அளவு கலக்கிக்கலாம். அப்புறம் மறுபடியும் இதை எடுத்து வச்சோம்னா இன்னொரு டைம் கலக்கிக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சத்தை எடுத்து வச்சுருக்கோம். எதுக்காகனா நம்ம இப்போ இதில் இதை நல்லா மசிச்சுட்டு பச்சை தண்ணி ஊற்றி தான் கலக்க போகிறோம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டுங்க. இந்த ஒரு மாதிரி மேசர் இருந்ததுன்னா அதில் இப்படி நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருவோம். பச்சை தண்ணி ஊற்றினா சில நேரத்தில் இதாகிடும் இல்லைங்க. அதனால் அப்பப்போ வேணுங்கிறப்ப இந்த மாதிரி மசிச்சு கலக்கிக்கலாம். இப்படி நல்லா மசிச்சு விட்டுட்டுங்க. இந்த மேசர் இல்லைன்னா கரண்டியோட பின்பகுதி இருக்குல்லங்க, அதை விட்டு நல்லா இது பண்ணிங்கனாலே நல்லா இதாகிக்குங்க. சம்மர் ரெசிபி சூப்பராக இருக்குங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்கள் இதை வெயிட் லாஸ் கூட யூஸ் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ ஒரு நல்ல ஆப்டான ரெசிபிங்க. பாருங்கள், நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றி நல்லா கலக்கியாச்சு. அருமையான பாசிப்பருப்பு கஞ்சி ரெடிங்க. இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், ஆற வச்சதை மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபுல் ஸ்பீடில் வச்சிடாதீங்க. லைட்டாக தண்ணி தெளித்து ஃபஸ்ட் நம்பர் இருக்கும் இல்லைங்க மிக்சியில், அதில் வச்சு சுற்றுங்க. பாருங்கள்,
அருமையான பாசிப்பருப்பு கஞ்சி, அருமையான பாசிப்பருப்பு கஞ்சி. குழந்தைங்க கூட கம்முன்னு சாப்பிட்டுக்குவாங்க. இது ஒரு சம்மர் ரெசிபி, சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம அதாவது சுடு தண்ணி வச்சு ஆற வச்சுருந்தோம்னா அது ஊற்றி கலக்கலாம். உடனே சர்வ் பண்ணோன்னா பச்சை தண்ணி ஊற்றி கலக்கி அப்போவே சாப்பிட்லாம். நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். அருமையான பாசிப்பருப்பு கஞ்சிக்கும் இந்த கொள்ளு துவையலும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் தனுகுரு விலாக்ஸை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.